பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அடுத்து என்ன பொறுப்பு என்பதே தமிழக அரசியலில் பரபரப்பை கிளப்பியிருக்கும் கேள்வியாக இருந்து வருகிறது. பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை கடந்த 2021ஆம் ஆண்டு பதவியேற்று ஆளும் திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி வருகிறார். தமிழ் மண்ணில் இந்துத்துவத்திற்கு உயிர்ப்பூட்ட ஏதாவது ஒரு தலைவன் வரமாட்டானா என்று ஏங்கிய காவி நெஞ்சங்களுக்கு அண்ணாமலை ஒரு கர்ம வீரர் போல் தோன்றி அவர்களது கனவுகளை நினைவாக்கத் தொடங்கினார். 2021 முதல் தமிழக ஏற்கனவே நிலவி வந்த பாஜக மற்றும் மோடி எதிர்ப்பு கருத்தாக்கங்களை உடைத்தெறிய தொடங்கினார். முக்கியமாக திமுக ஆதரவு ஊடகங்களை அண்ணாமலை தனது பாணியில் தன்வயப்படுத்த தொடங்கினார். அதைத் தொடர்ந்து தமிழக கருத்தியல் தளம் கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக மோடி எதிர்ப்பு மனநிலையிலிருந்து மாறத் தொடங்கியது. அதை அங்கீகரிக்கும் விதமாக 2023 எண்மண் எண்மக்கள் யாத்திரையை அண்ணாமலை தொடங்கினார். அதை தொடங்கி 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை நடத்தி 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு என்ன செய்தார் என்ற பிரச்சாரத்தை ஓங்கி ஒலித்து யாத்திரையை வெற்றிகரமாக மாற்றினார் அண்ணாமலை. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமை வகித்த தேசிய ஜனநாயக கூட்டணி 18% மேல் வாக்குகளையும் பாஜக மட்டுமே 11.8% வாக்குகளையும் பெற்று பல தொகுதிகளில் 2ஆம் இடம் பிடித்து சாதித்தது. அதன் பின் 2026 சட்டமன்ற தேர்தல் கணக்குகளை குறிவைத்த பாஜக தலைமையும் அதிமுகவும் மீண்டும் கூட்டணி அமைக்க முடிவு செய்தனர். அதே நேரத்தில் மாநில தலைவர் அண்ணாமலையின் பதவிக்காலமும் முடிந்த நிலையில் தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார். கூட்டணி மற்றும் தொகுதி உடன்படிக்கைகளுக்காக சுமூக தீர்வு காண நயினார் பங்கு அளப்பரியதாக இருக்கும் என அரசியல் விமர்சகர்கள் நயினாரின் பதவியேற்றத்தை பாராட்டி வருகின்றனர். மறுபுறம் தமிழக அரசியல் களத்தில் அண்ணாமலை ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமையாக உயர்ந்து நிற்கிறார். ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி தலைமுறைக்கு அடுத்தபடி உதயநிதி, சீமான், விஜய், அண்ணாமலை தான், இவர்களுக்குள் தான் போட்டி என்ற மனப்பான்மை தமிழகத்தின் அனைத்து வாக்காளர்கள் மத்தியிலும் உருவாகியுள்ளது. அதிலும் அண்ணாமலைக்கு IPS அதிகாரி, மெத்த படித்தவர், இளைஞர் என்ற பின்புலங்கள் சாமானியர்கள் மத்தியில் அண்ணாமலையின் மதிப்பை கூட்டச் செய்து வருகிறது. இச்சூழலில் அண்ணாமலை தலைவர் பதவியில் தொடரவில்லை என்ற செய்தி பாஜக தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு சிறிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அடுத்த கட்டம் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதே அனைவரது கேள்வியாக இருந்து வருகிறது. ஒருபுறம் அவருக்கு மத்திய அமைச்சர் அல்லது இணையமைச்சர் பதவி வழங்க வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் பரவிய நிலையில் அவர் மக்களவை உறுப்பினராக இன்னும் தேர்ந்தெடுக்கப்படாத பட்சத்தில் அதற்கான வாய்ப்பு குறைவு என்றும் சொல்லப்படுகிறது. அண்ணாமலைக்கு தமிழகம் தாண்டியும் ஆதரவு வட்டம் அதிகமாக இருக்கிறது. வடக்கோ வடகிழக்கோ எங்கு போனாலும் அண்ணாமலைக்கு என்று தனி மவுசு இருக்கிறது. அதை நிச்சயமாக பாஜகவின் தேசிய தலைமை உணர்ந்து அவருக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்க அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று பலர் கூறி வந்த நிலையில் அதற்கான வாய்ப்பு கூடி வருகிறது. ஏற்கனவே தனியார் தமிழ் நாளிதழில் பேட்டியளித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணாமலைக்கு தேசிய அளவில் முக்கியமான பொறுப்பு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் அண்ணாமலைக்கு பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் என்னும் மிக பெரிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக முன்னாள் MP தருண் விஜய் கூறியுள்ளார். இது தொடர்பாக தருண் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருப்பதாவது, பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் அண்ணாமலை அண்ணா, உங்கள் தலைமை பயணம் சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்ற பதிவை போட ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களமும் பரபரப்புக்கு உள்ளானது. ஆனால் இதுவரை தலைமையிலிருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வராதது கவனிக்கத்தக்கது. பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் பதவி என்பது கட்சியின் தேசிய தலைமை நிர்வாகிகள் மட்டத்தில் அதிமுக்கிய பதவி. இப்பதவியில் பல முக்கிய தலைவர்கள் முன்பு இருந்துள்ளனர். நிச்சயமாக அண்ணாமலைக்கு இப்பதவி வழங்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. மேலும் பாஜகவின் புதிய தேசிய தலைவர் பதவியேற்ற பின் தான் இப்பதவிக்கு அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் சொல்லப்படுகிறது. அண்ணாமலைக்கு தேசிய அளவில் உயரிய பொறுப்புகள் வழங்கினாலும் அடுத்த ஒரு வருடத்திற்கு அவருக்கு வழங்கப்படும் மிக முக்கிய அசைன்மெண்ட் தமிழகம்தான். தமிழகத்தில் ஆளும் திமுகவை எதிர்த்து முன்பு எப்படி அண்ணாமலை வீரியத்துடன் செயல்பட்டாரோ அதைவிட பல மடங்கு செயல்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தல் நிச்சயமாக அண்ணாமலைக்கு வழங்கப்படும். ஏற்கனவே பல நேரங்களில் அவர் சொன்னது போல் தமிழ்நாடுதான் என்னுடைய மண், இதை விட்டுவிட்டு நான் எங்கு செல்ல மாட்டேன் என்று கூறி வந்ததும் கவனிக்கத்தக்கது.